والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقولوا للناس حسنا. قال نبينا صلى الله عليه وسلم: ما من شيء في الميزان أثقل من حسن الخلق، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி நிறைய பேர் கையில் பாலோடு இருக்கிறதுனால சில கையில் இருக்குது, சில வாயில் இருக்குது, அதனால் தாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாத்தும் சலாமும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. இந்த மீலாத் பெருவிழாவின் தலைமையேற்று நடத்துகின்ற எங்கள் பாசத்துக்குரிய ஜாமியா பள்ளிவாசலின் தலைவர் அவர்களே, ஜாமியா பள்ளிவாசலின் மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களே, ஜாமியா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, எனக்கு ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமியா பள்ளிவாசலின் சார்பாக நடத்துகின்ற ஒரு மேடையில், வெளி மேடையில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு காரணம், இது போன்ற முக்கிய நிகழ்வுகளில் சில மாதங்களுக்கு முன்னாலே பேசுவதற்கு அழைக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டு விடுவேன். ஆனால் இந்த வருடம் சில காரணங்களினால் வெளியூர் எந்த பயானுக்கும் நான் ஏற்றுக்கொள்ளலை, எதுக்குமே ஏற்றுக்கொள்ளலை. ஜாமியா பள்ளிவாசல் நிறைவாக எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் அப்துல் அலி மஸ்ஜித் கேட்கறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. வருத்தம்னா அலி மஸ்ஜித் பயப்படுறாங்க. இந்த வருடம் எந்த மீலாது விழாவிலும் கலந்து கொள்ளாமல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறோமே என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நான் எப்படி மாற்றிக்கிட்டேன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை தெற்காத்தூருக்கு பயான் தஃப்சீருக்கு செல்லக்கூடிய நான் இந்த 2 வாரங்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியே பேசிட்டேன், தஃப்சீர் பேசலை. அப்துல் அலி மஸ்ஜித் நம்மள்கிட்ட கேட்டு சரின்னு சொன்னதுக்கு பிறகு மேலப்பாளையம் பெரிய குத்துபா பள்ளிவாசலில் ரசூலுல்லாவை பற்றி பேசணும். என்னைக்குங்க? இன்னைக்கு தான். அது முடியாதுங்கன்னு இல்லை, அவங்க சொன்னாங்க மகரிப் டு இஷா முடிஞ்சிடும், உங்களை கொண்டு வந்து விட்டுறோம், நீங்கள் 9:30 மணிக்கு ஜாமியா பள்ளிவாசல் போயிடலாம். ஆனால் 9 மணிக்கெலாம் கொண்டு வந்து விட்டாங்க. அதில் என்னென்னா, அங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள், ரசூலுல்லாவுடைய கடைசி நாட்களை பேசுவது என்றால் மற்ற தலைப்புகளில் பேசுவதை போன்று பேச முடியாது. மற்ற தலைப்புகளில் பேசுவது போன்று பேச முடியாது. முன்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு
அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்களை அப்படியே கண்முன்னால் காட்ட வேண்டும். காட்டுவது மட்டுமல்ல, அவர்களின் கண்களில் இருந்து 2 சொட்டு தண்ணீரையாவது வர வைக்க வேண்டும். அதுதான் அந்த தலைப்பிலே பேசுவதற்கு அர்த்தம். நான் ஏற்றுக்கொண்டு அங்கே போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு தயக்கம். நம்ம கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய ஆள். அதை எப்படி நிறுத்தி நிதானமாக முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களின் உள்ளத்திலே அந்த நிகழ்வுகளை கொண்டு வந்து நிறுத்துவது என்று துஆ செய்து கொண்டு போனதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு நிறைவான அமைப்பை ஏற்படுத்தி தந்தான். கடைசியிலே குறிப்பாக அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குளிப்பாட்டுகின்ற காட்சிகளை எடுத்து சொல்கின்ற பொழுது பல கண்களில் கண்ணீர் வழிந்ததை நேராக பார்த்தபோது அல்லாஹ் நம்மையும் ஏற்றுக்கொண்டு விட்டான் பெருமானாரின் பொருட்டால் என்கின்ற ஒரு சந்தோஷம் நிறைவுக்கு வந்தது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உலகம் முழுவதும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்திலே விவரித்து பேசுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த பிரித்தானியாவைச் சேர்ந்த ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் பெரிய எழுத்தாளர், நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்து இன்னைக்கு கிடைக்கும். அவர் முஹம்மத் என்ற பெயரிலேயே ஒரு புத்தகம் எழுதுகிறார். புத்தகத்துடைய பெயரே முஹம்மத். அந்த புத்தகத்தை பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்கிறது. வெளிவந்த பிரதிகளை விலை கொடுத்து வாங்கி எரிக்கிறார்கள். முற்றிலும் தடை செய்து விட்டார்கள். காரணம் என்ன? அந்த புத்தகத்திலே அவர் என்ன எழுதியிருக்கிறார்? நிறைய எழுதியிருக்கிறார். அவர்களை ஆத்திரமூட்ட வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை. இப்படி சொல்கிறார்: இன்னல் ஆலம அஹ்வஜு மா யகூனு இலா ரஜுலின் ஃபீ தஃப்கீரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடித்து சொல்கிறார், ஒரு காலம் வரும், இந்த உலகம் முஹம்மதுடைய சிந்தனையின் பக்கம் தேவையாகும். உலகம் போற போக்கிலே உலகத்தின் அத்தனை அறிஞர் பெருமக்களும், அத்தனை விஞ்ஞானிகளும், அத்தனை மக்களும் முஹம்மதுடைய கருத்தை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் என்ற ஒற்றை வரி அங்கே இருக்கிறது. தடை செய்து விட்டாங்க. நான் இந்த வாசகத்தை படித்ததற்கு பிறகு யோசித்து பார்த்தேன். ஒட்டுமொத்த உலகம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையின் பக்கம் தேவையாகும் என்றால் அது இந்த காலமாக இருக்குமா, அது இனி ஒரு காலம் வருமா என்று யோசித்த போது ஒரு யோசனை சிந்தனைக்கு வந்தது. இந்த காலம் வந்து முடிந்து விட்டது. வந்து முடிஞ்சிச்சு. ஒரு 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 அமைப்பு எல்லாம் உருவாக்கிட்டான். நமக்கெல்லாம் தெரிஞ்சதான் கொரோனா. கொரோனா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு வருகின்ற பொழுது கையை கழுவணும், வாயை கழுவணும், மூக்கை கழுவணும், கழுத்தை கழுவணும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, நமக்கு மக்தப் மதரசாக்களிலே எப்படி ஒழு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது கைகளை இப்படி கோதி கழுவ வேண்டும் என்ற முறையை சொல்லித் தருவார்கள். கொரோனா காலத்தில் உலகத்தில் எல்லா மூலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டரும் சொன்ன வார்த்தை, நீங்க கையை கழுவுங்க. எப்படி கழுவுங்க? இப்படி கழுவுங்க. யார் சொன்ன வார்த்தை? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை. அதைத்தான் பிரித்தானிய அந்த அறிஞன் எழுத்தாளன் சொன்னார். இன்னல் ஆலம அஹ்வஜு மா யகூனு இலா ரஜுலின் மின் தஃப்கீரி முஹம்மத். முஹம்மதுடைய சிந்தனைக்கு வந்தாகணும்னா அந்த ஒரு வரிக்காக வேண்டியே அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டது, எரித்து கொளுத்தப்பட்டது. இன்னொரு அறிஞன், அவர் நமக்கு தெரிந்தவர்,
அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 63 ஆண்டுகள் வாழ்க்கையை 63 ஆண்டுகளுடைய வாழ்க்கையை சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். இப்போ நம்மள்கிட்ட கேட்டால் கூட தகைச்சிருவோம். 63 ஆண்டுகால வாழ்க்கையை ஒற்ற வரியிலே உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அழகாக சொன்னான், தயக்கம் காட்டவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய 63 ஆண்டுகளுடைய வாழ்க்கையை ஒற்ற வரியில் சொல்கிறேன், நறுமணம் தரும் பூவை போல என்றார். ஒரே வார்த்தை தான், நறுமணம் தரும் பூவை போல என்றால் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. நறுமணம் தரக்கூடிய பூ எந்த இடத்தில் இருக்கிறதோ அது தானும் மணக்கும், அந்த இடத்தையும் மணக்க வைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எங்கே இருக்கிறார்களோ, எங்கே அவருடைய கருத்துக்கள் வாழ்வியலாக பின்பற்றப்படுகிறதோ அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் மணப்பார்கள், அந்த இடமும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதமான கருத்தை சொல்கிறார். ஒரு பூ, நறுமணம் தரக்கூடிய பூ, அதை மனிதன் விரல்களால் நசுக்குகிறான், கைகளால் கசக்கி பிழிகிறான். நறுமணம் தரக்கூடிய பூவை விரல்களால் நசுக்கின்ற பொழுது அந்த பூ விரல் மீது கோபப்படுவதில்லை, தன்னை நசுக்கிய பிழிந்த விரல்களுக்கும் விரல் நுனிகளுக்கும் நறுமணத்தை தருகிறது. அந்த விரல் மீது பூவுக்கு கோபமில்லை, அந்த கை மீது பூக்களுக்கு கோபமில்லை, மாறாக தன்னை நசுக்கிய அழித்த அந்த கரங்களுக்கு நறுமணத்தை தருவது போல எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் வசைபாடினார்களோ, யாரெல்லாம் கொல்வதற்கு முயற்சித்தார்களோ அவர்கள் மீது பெருமானார் வன்மத்தை காட்டவில்லை, மாறாக அவர்களுடைய மனதை மாற்றி அவர்களையும் மணக்கச் செய்தார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. பத்ர் போர்க்களம், போர் முடிந்ததற்கு பிறகு கைதிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு கைதி சுஹைல் இப்னு அம்ர் என்கின்ற கைதி. அந்த கைதியை பார்த்து வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இப்படி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் அனுமதி கொடுங்கள், கொஞ்சம் அனுமதி கொடுங்கள். அன்ஸிஉ சனியத்தஹு, நான் இந்த சுஹைல் இப்னு அம்ருடைய பற்களை தட்டி எடுத்து விடுகிறேன். எதற்காக? ஹத்தாலா யகூமு ஹதீபன் அலைக்க யா ரசூலல்லாஹ், இவரின் பற்களை தட்டி எடுத்து விட்டால் இனிமேல் உங்களை எதிர்த்து இந்த வாய் பேசாது. ஏன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அப்படி சொன்னாங்க? அந்த சுஹைல் இப்னு அம்ர் யார் என்றால் மக்காவிலே மிகப்பெரிய பேச்சாளர், மக்களின் உள்ளங்களை கவர்கின்ற விதத்திலே பேசுபவர். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாவை தவறாக பேசி மக்களின் உள்ளங்களிலே பெருமானாரை பற்றி தவறான கருத்தை புகுத்தியவர். இப்போ நாமெல்லாம் எப்படி இருப்போம்? நம்மளை ஒருத்தர் அப்படி பேசியிருந்தால், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேயானால், ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் அதை பழி தீர்த்து கொள்வதற்கு மனிதன் இயல்பான். இது மனிதனுடைய இயல்பு. அதைத்தான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் அனுமதி கொடுங்கள். அன்ஸிஉ சனியத்தஹு, அவன் பற்களை உடைத்து எடுத்து விடுகிறேன். ஹத்தாலா யகூம ஹதீபன் அலைக்க, அப்படி எடுத்துட்டா உங்களை பற்றி இந்த வாய் பேசாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? நல்ல வாய்ப்பு, கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரே வார்த்தை சொன்னார்கள். பெருமானாருடைய அந்த சிந்தனை இருக்கிறதே, அந்த ஆழ்ந்த கருத்து இருக்கிறதே, தொலைநோக்கோடு உள்ளது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், யகூமு மகாமன் தஹ்மிதுஹு, உமரே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இவரை பார்த்து நீ புகழ்வாய்.
எவரின் பற்களை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாயோ அதே நபரை பார்த்து நீ புகழ்ந்து பேசுகின்ற காலம் வரும், பல்லை எடுக்க வேண்டாம் என்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! இவர் செய்த அநியாயங்கள் என்ன தெரியுமா? சுஹைல் இப்னு அம்ர் யார் தெரியுமா? இங்கே நிறைய ஆலிம்களும் மாணவர்களும் இருக்கின்றீர்கள். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த ஹுதைபியாங்கிற இடத்தை காட்டுவார்கள். இன்றைக்கு அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அங்கே ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது. காரணம், அந்த மரத்தை வருவோர் போவரெல்லாம் புனிதமாக கருதி, நம்ம பாசையில் சொல்றதா இருந்தால் பத்தி கித்தி எல்லாம் பொருத்தி வச்சு ஒரு மாதிரியா கொண்டு போயிட்டாங்க. உமர் அலி எல்லாம் வெட்ட சொல்லி விட்டார்கள், வேண்டாம், பெரு ஆபத்தை உண்டாக்கும். அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது. அந்த கிணறு இன்றைக்கு இருக்கிறது, ஆழமான கிணறு, தண்ணீர் இல்லை, ஆனால் புறாக்கள் நிறைய இருக்கும். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்ப அந்த இடத்துல ஒரு ஹபஷி ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தண்ணி கேட்டோம். அந்த இடத்தில் பாலைவனத்தில் 50 அடிக்கு மேல் இருக்கின்ற அந்த கிணறு வற்றி போயிருக்கிறது. சுவையான நீர், அற்புதமான நீரை கொண்டு கொடுத்தான் அந்த இடத்துல. இங்கே அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலே முஸ்லிம்களின் சார்பாக அலி ரலியல்லாஹு வருகிறார்கள் ஒப்பந்தம் எழுதுவதற்கு. மக்கத்து குறைஷிகளின் சார்பாக வந்தது யார்? இந்த சுஹைல் இப்னு அம்ர். இவர் தான் வர்றார். வந்து எழுதுகின்ற பொழுது கடிதத்தின் துவக்கத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகம் எழுதப்படுது. அப்ப சுஹைல் இப்னு அம்ர் சொல்றாரு, எங்களிடத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுகின்ற பழக்கம் இல்லை. பிஸ்மிக் அல்லாஹும்ம ஒரு வார்த்தை சரியா எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஒரு சுருக்கமான அல்லாஹும்மன்னு வரும். இந்த வார்த்தையைத்தான் எழுத வேண்டும். அலிவேல கொஞ்சம் தயங்குறாங்க. அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எழுதுங்க. அவர் போங்குக்கே போங்க. கடைசியில் கடிதம் எழுதி முடித்ததுக்கு பிறகு மதீனத்து முஸ்லிம்களின் அன்சாரிகளின் சார்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ் கையெழுத்து போடணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதியாச்சு. அதே சுஹைல் இப்னு அம்ர் கோரிக்கை வைக்கிறார், முஹம்மதே, நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்ற விஷயத்தில் தான் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை அங்கதான் இருக்கு. முகமது எழுதி கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் வெட்டுங்க. அலிலையெல்லாம் முடியாதுன்னாங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க சொல்லிட்டாங்க. இவ்வளவு காரியத்தை செஞ்சது யாருங்க? சுஹைல் இப்னு அம்ர். அவரை தண்டிக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த அந்த நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரை விட்டு விடுங்கள், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் இவரை பார்த்து நீங்கள் புகழ்வீர்கள். அது என்ன காலம் தெரியுங்களா? அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்த அந்த நேரத்தில் மதீனாவில் ஒரு சின்ன குழப்பம். என்ன? முஹம்மது 63 வயதிலே மரணித்து விட்டால் வகி நின்றுவிடும். வகி நின்று விட்டால் இஸ்லாம் முடிந்து விட்டது. நீ இஸ்லாம் உலகத்தில் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு விட்டு வெளியே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதீனாவில் ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்த பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உண்டு. அதே நேரத்தில் மக்காவிலும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதே சிந்தனையில் இருக்கிறார்கள். இஸ்லாம் 63 வயதோடு முடிந்து விட்டது, இனி வகி வராது, இனி வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை, எனவே இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலாம். அந்த சூழலில் இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் மேடை ஏறி தன் பேச்சாற்றலால் அந்த மக்களின் உள்ளங்களை கவரி யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாமல் காப்பாற்றிய பெருமை சுஹைல் இப்னு அம்ருக்கு உண்டு. அதைத்தான் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, ஒரு நேரம் வரும், இவர் நிற்கின்ற இடத்தை பார்த்து நீ புகழ்வாய், ஒன்றும் செய்யாத. அவர் என்னை பழித்தது, என்னை ஏசியது, என்னை திட்டியது, என்னை விமர்சித்தது எல்லாவற்றையும் நான் மறந்து கடந்து செல்கிறேன். இதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் அவன் சொன்னான்,
முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பது நறுமணம் தரும் பூவை போல. அது தானும் மணக்கும். தன்னை யார் நசுக்குகிறார்களோ அந்த விரலின் மீது கோபப்படாது, நசுக்கிய விரல்களுக்கு மனம் கொடுக்கும். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு. இன்னொரு அறிஞன்ட்ட கேட்டாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவர்கள் இந்த சமுதாயத்தின் பேர் இந்த அன்பு, அதை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டான். அவன் சொன்னான், ஒரு கவிதையை சொல்கிறான். இது பத்திரிகையில் கூட வந்த கவிதை. என்ன கவிதை தெரியுமா? என் முகம் பார்க்கும் முன்பே, என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் அறிவை, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரு இதயம் உண்டு. எல்லாத்துக்கும் பொருந்தும். நாமெல்லாம், நாம் யார், நம் முக அமைப்பு எப்படி இருக்கும், நம் குணம் எப்படி இருக்கும், நம் குரல் எப்படி இருக்கும் என்று தெரிவதற்கு முன்னால் நம்மை நேசித்த ஒரு உயிர் என்றால் நம் தாய். கருவில் நாம் வளர்கின்ற அந்த நேரத்திலிருந்து, கருவில் வளர்வது ஆண்மகனா பெண்மகளா, கருவில் வளர்வது வெள்ளை நிறமா கருப்பு நிறமா, கருவில் வளர்வது முகம் அழகாக இருக்குமா அசிங்கமாக இருக்குமா, கருவில் வளர்கின்ற குழந்தையின் குணம் நல்லதா கெட்டதா எதுவும் தெரியாது. வளர்வது என் குழந்தை எதையும் பார்க்காமல், முகத்தை பார்க்காமல், குரலை கேட்காமல், குணத்தை பார்க்காமல் நம் மீது அன்பு வைத்த ஒரே ஒரு உயிர் தாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அந்த தாயை விட நேசித்த ஒரு உயிர் உண்டு. அந்த தாய் நம் முகத்தை பார்க்கவில்லை, ஆனால் ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு அந்த தாய் முகத்தை பார்த்து விட்டாள். 10 மாதத்துக்கு பின்னால் அந்த தாய் நம் குரலை கேட்டு விட்டாள். 10 மாதத்துக்கு பிறகு நம் நிறத்தை அந்த தாய் அறிந்து கொண்டு விட்டாள். ஆனால் ஒரு தாய் உண்டு, நம் முகத்தை பார்க்கவில்லை, நம் குணத்தை பார்க்கவில்லை, நம் தோற்றத்தை குரலை கேட்கவில்லை, ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தாய் நேசித்தால். அந்த தாய் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்வார்கள், லிகுல்லி நபியின் தஅவா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளுகின்ற துஆவை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கும் தந்திருக்கிறான். ஆனால் எனக்கு அல்லாஹ் தந்த தாவத்துல் முஸ்தஜாபா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆவை என் உம்மத்துக்காக வைத்திருக்கிறேன், என் உம்மத்துக்காக வைத்திருக்கிறேன். இங்கே இருக்கின்ற அத்தனை மூமின்களுக்காக பெருமானார் வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த துஆவை சேர்த்து வைத்தார்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் முகத்தை பார்த்தார்களா, நம் குரலை கேட்டார்களா, நம் நிறத்தை பார்த்தார்களா, நம் குணத்தை பார்த்தார்களா? முகத்தை பார்க்கவில்லை, குரலை கேட்கவில்லை, குணத்தை பார்க்கவில்லை. ஆனால் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வாதிடுவேன். சொர்க்கத்தில் கூட்டிட்டு போவாங்க. என்னதான் பாவம் செஞ்சிருக்கலாம் மனிதன்கிற அடிப்படையில், அப்படி இல்லாத யாரும் இருக்க முடியாது. ஆனால் பாவம் செய்துவிட்டேன் என்ற காரணத்திற்காக உங்களையும் என்னையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒதுக்கி தள்ள மாட்டார்கள், ஒதுக்கி தள்ள மாட்டார்கள். 70 தாயை விட அன்பு மிக்கவர்கள் கரம் பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள். பல கட்டங்களிலே சொல்லியிருக்காங்க, இந்த துஆவை என் உம்மத்துக்காக வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பார்த்தால் அன்பால் அந்த மக்களை கட்டி போட்டார்கள். அதனால் இன்றுமல்ல, கியாமத்து நாள் வரை அவர்களுடைய பேர் சொல்லி இந்த உம்மத்து வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா நபி தோழர், அவர் சொல்கிறார், ஒரு நாள் இரவு எனக்கும் என் 2 தோழர்களுக்கும் கடுமையான பசி. சொல்வது யார்? மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா.
யாராவது சஹாபாக்கள் இடத்திலே சென்று பசியை போக்கின்ற உணவு கிடைத்தால் சாப்பிடலாம் என்று அந்த சஹாபாக்கள் 3 பேரும் அப்படியே ஒவ்வொரு சஹாபியின் வீட்டுக்காக வருகிறார்கள். யார்கிட்டையும் இல்லை, யார்கிட்டையும் கிடையாது. கடைசி புகலிடம் யார்? அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட வர்றாங்க. ரசூல்லா பார்க்குறாங்க, இரவு நேரம். தன் தோழர்கள் மிக்தாத் ரலியல்லாஹு மற்றும் 2 சஹாபாக்கள். இப்போ நம்ம மாதிரி காலமாக இருந்தால் ஃபோனில் ஆர்டர் பண்ணாவே டோர் டெலிவரி வந்துடுது. அமேசான்கிறான், பிங்கி இங்கிங்கிறானோ சொல்கிறான், வீட்டுக்கு வந்துடுது. வர்ற வழியில் அவன் பாதி டேஸ்ட் பார்ப்பாங்கிறது வேற. இந்த காலையில் வாக்கிங் போனால் சில காட்சிகளை பார்க்கலாம். சில இடங்களில் பாக்கெட் பால் வாங்க மாட்டாங்க, பிள்ளை இருப்பாங்க, நோயாளி இருப்பாங்க, பசும்பால் வாங்குவாங்க. அந்த ஆளுக்கு பண்ணுற அநியாயத்தை பார்க்கலாம். அங்கே வரும்போது ஒரு வாளியில் பால் இருக்கும், இன்னொரு வாளிக்குள்ளே ஆவின் பால் பாக்கெட் இருக்கும். அங்கே ஓர ஜாரமாக நின்று பால் காலையானே உடச்சி ஊற்றி தண்ணியை கலக்கிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். அதையும் மக்கள் என்ன செய்கிறாங்க, வழி இல்லாமல் ஸ்லோ பாய்சன். மிக்தாத் ரலியல்லாஹும் அவருடைய 2 தோழர்களும் அந்த இரவு நேரத்திலே எல்லா சஹாபாக்கள் வீடுகளுக்கு சென்றுவிட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றதுக்கு பிறகு தன் தாயாக நினைத்து, தன்னை பெற்றெடுத்த தாயாக நினைத்து பெருமானாரின் வீட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும், கைவிட மாட்டார்கள். வந்தாங்க. அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தப்பா 3 ஆட்டுக்குட்டி இருக்குது, பால் கறங்க, குடிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வச்சுருங்க. இங்கே பசி மயக்குது. அவங்க சொல்கிறாரு, மிக்தாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பசி மயக்குன்னு சொன்னால், எங்களுடைய கது ரஹபத் அஸ்மாஉனா வ அபுசாருனா, பசியினால் எங்கள் பார்வை மங்கி போய்விட்டது, பசியினால் எங்களுக்கு சரியாக காது கேட்கவில்லை. அப்புறம் எவ்வளவு கொடூர பசி. 3 ஆடு இருக்கு, பால் கறந்துக்கங்க, நீங்களும் குடிங்க, என்னையும் மறந்துடாதீங்க. போயிட்டாங்க. அல்லாஹுவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்தாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பால் கறந்தோம், நாங்கள் எங்கள் பங்குகளை குடித்தோம். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்து வைத்திருந்த அந்த பாலை அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். மூடி வச்சுட்டு படுத்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஷைத்தான் வந்தான். அப்போ அவன் ஷைத்தான் தெரியாது. வந்தான், வந்து சொன்னான், மிக்தாதே, அந்த ஒரு சட்டி பால் யாருக்கு? ரசூலுல்லாவுக்கு. விளங்காத ஆளாக இருக்க நீ. ரசூலுல்லாவுக்கு அன்சாரி சஹாபாக்கள் நிறைய கொடுப்பாங்க, அவங்க நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அப்படியே வச்சுனா பால் காய்ச்சிருந்தாலும் பிரச்சனை, காய்ச்சாத பால் கெட்டு போயிடும், அடிச்சு விடு அப்படின்னு பார்த்தாங்க. மிக்தாத் சரியான பசி, கண் பார்வை மங்குகின்ற பசி, காதின் செவியின் திறன் குறைகின்ற பசி. பார்த்தாங்க மிக்தாத் ரலியல்லாஹு, போனாங்க, அதை எடுத்து சாப்பிட்டாங்க, மூடி வச்சு விட்டு படுத்துட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அதை முதல்ல குடிச்சிட்டு படுக்கும்போது நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு. 2வது அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய பங்கையும் குடித்ததற்கு பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுக்கிறேன். மேப்படி திரும்ப வந்துட்டான். யாரு? சைத்தான். வந்தவன் சொன்னான், மிக்தாதே, என்ன காரியம் பண்ண நீ? அப்படியே உல்டாவா பேசுகிறான். முகம்மது இன்னும் சாப்பிடலை, அவர் வருவார், வந்து பசியோடு அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்ததற்கு பிறகு அங்கே குடிப்பதற்கு பால் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பத்துவா செய்வார். பத்துவா செய்து விட்டால் உங்களுடைய துன்யாவும் போய்விடும், ஆகிரத்தும் போயிடும். இதற்கு ஏற்கனவே தூக்கம் வரலை. சைத்தா இப்படி சொன்ன உடனே ரொம்ப டர் வாங்கிருச்சு, சுத்தமாக தூக்கம் வரலை. அவர் சொல்றார், நான் பயந்து கொண்டே இருந்தேன், இப்படி நினைச்சேன், ஃபஜ்ரு பாங்கு சொல்றவனை யாரும் வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் வந்துடக்கூடாது.
நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதே அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்துட்டாங்க. நான் பயந்து கொண்டிருக்கிறேன், என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். நேராக வந்தார்கள், அந்த பாத்திரத்தை திறந்தார்கள். திறந்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு பதட்டம் அதிகரிக்கிறது. ஷைத்தான் சொன்னது போல பால் இல்லை என்றால் கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பத்துவா செய்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன். எதை நான் பயந்தேனோ அது நடக்குது. அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை ஏந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, நான் ஒரு குருட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக சென்று பெருமானாரின் கண்ணில் படாமல் அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து மீண்டும் பால் கலந்து வைத்து விட்டேன். இப்போ ரசூலுல்லாஹ் கையை தூக்கிட்டாங்க. அவர் என்ன துவா செய்ய போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன மாதிரி தாயின் அன்பை விட பெருமானாரின் அன்பு 70 மடங்கு கூட. இந்த தாயாவது 10 மாதத்துக்கு பிறகு நம் முகத்தை பார்த்து விட்டால், நம் குரலை கேட்டுவிட்டால், நம் குணங்களை அறிந்துவிட்டால், ஆனால் அல்லாஹுவின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை பற்றி பேசினார்கள். நம்மளை பார்க்கல, இன்னைக்கு பார்க்கல. சில பேர் கனவுல நடுவில் பார்த்துருக்கலாம், ஒரு சில பேர், நான் அவங்கள சொல்லலை. கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. என்ன துவாங்க? சாப்பிட்டுட்டு ஓதுற துவா மட்டும் இல்லை. யாராவது விருந்து கொடுத்தால் சாப்பிட்டு விட்டு துவா செய்வோம் இல்லை, விருந்தாளிக்கு உண்டான துவா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அத்இம், நீ உணவு கொடு, மன் அத்அமனி, எனக்கு உணவு கொடுத்தவருக்கு. ரசூலை குடிக்கவே இல்லையே. வஸ்கினி மன் சகானி, யார் எனக்கு தண்ணீர் புகட்டினார்களோ அவர்களுக்கு நீ தண்ணீர் புகட்டு. இது நடக்கிறதுக்குள்ள நான் மெதுவாக கொஞ்சம் பாலை கந்து வச்சுட்டேன். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா முடிச்சு திறக்கிறாங்க. மிக்தாத், என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதையும் குடிங்க, நான் இதையும் கொடுங்க. ஹதீஸில் வருது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு குடிக்க மிக்தாத் ரலியல்லாஹு குடிக்கிறார்கள். அவர் சொல்கிறார், நான் வயிறு முட்டை குடித்து விட்டேன். என் வயிறு எப்படி மாறிடுச்சுன்னா ஒரு பானை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு குடித்தேன். குடித்து விட்டு நான் சிரித்தேன். பெருமானார் விளங்கிக் கொண்டார்கள். அவர் சொல்கிறார், நான் பெருமானார் செய்த அந்த காரியத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. சற்று முன் பயந்து கொண்டிருந்தேன். ஒரு தாயின் அன்பை விட என்னை அரவணைத்து என்னை குடிக்க வைத்து எனக்காக துஆ செய்த அந்த பெருமானாரின் குணத்தை பார்த்து சிரித்தேன். எந்த அளவுக்கு என்றால் நான் அப்படியே கீழே விழுந்து விட்டேன். சிரிப்பு அடக்க முடியாமல் கீழே விழுந்து விட்டேன். இதுதான் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது வைத்திருந்த அன்பு தாயின் அன்பை விட மேலானது, தாயின் அன்பை விட சிறந்தது. கண்ணியமானவர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளையிலே மாமின் ஷைஇன் ஃபில் மீசானி அஸ்கல மின் ஹுஸ்னில் ஹுல்க். நன்மை தீமையை நிறுப்பான் அல்லாஹ். நிறுக்கின்ற பொழுது நன்மையின் தட்டை கணக்க செய்யக்கூடிய அமல்கள் எது தெரியுமா? அஸ்கல் என்கிறார்கள். மாணவர்களுக்கு தெரியும், இஸ்மு தஃப்லீக் கொஞ்சம் முபாலகாவுடைய மானா கொடுக்கணும். ரொம்ப கனமாக இருக்கும். நன்மையின் மீசான் தட்டிலே மிகவும் கனமாக இருப்பது என்னவென்றால் மின் ஹுஸ்னில் ஹுல்க், நற்குணத்தை தவிர நன்மையின் தட்டை அதிகம் கணக்க செய்யக்கூடியது உலகத்தில் எதுவும் இல்லை.
அப்போ அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு, மூமின்களோடு, மூமின் அல்லாதவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட அந்த ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணம் இருக்கிறதே, அந்த குணம்தான் நன்மையின் தட்டை கணக்கச் செய்யும். அதைவிட ஒன்று இல்லை என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் சஹாபாக்களும் உருவானார்கள். நபி மட்டுமல்ல, சஹாபாக்களும் அப்படித்தான் உருவானார்கள். தஃப்சீர் ராஜியிலே வருகிறது, ஒரு அற்புதமான நிகழ்வு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சிறுவரை அழைத்து உமர் ரலியல்லாஹு அழைத்து வரச் சொல்கிறார்கள். எந்த நேரம் என்றால் லுஹருக்கு முந்திய நேரம். அது கைலூலா தூக்கம், தூங்கக்கூடிய நேரம். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுகைக்கு முன்னால் சற்று நேரம் உறங்குவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, அந்த எழுத்தாளர், பிரிட்டனுடைய எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னாஸ் என்ன சொன்னால், இந்த உலகம் முஹம்மதுடைய சிந்தனையின் பக்கம் தேவையாகும். நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும், வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். டாக்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய, ஐடி போல ஆஃபீஸுகளில் வேலை செய்யக்கூடியவங்க மதியம் உணவுக்கு முன்னால் கொஞ்சம் ஓய்வெடுங்கள், உறங்குங்கள். இல்லை உங்கள் ஆஃபீஸில் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேரிலேயே கொஞ்சம் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கள். தூங்காட்டியும் பரவாயில்லை. இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாங்க. இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். லுஹர் தொழுகைக்கு முன்னால் சற்று தூங்கணும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? அது யாருக்கு பொருந்தும் என்றால், யார் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருந்தும். அதனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கலாம் நாளைக்கு போய் சண்டை போட்டுறாதீங்க. போகிறதே 10:30க்கு, வேலையை ஆரம்பிக்கிறது 11:00க்கு, அதெல்லாம் நடக்கும். அது வேற. அவர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுக்கு அது அந்த கைலூலா தூக்கத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அன்சாரி சிறுவரை அழைத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வாங்க உமரை. உமர் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய ஆள், பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. சரி, அப்படியே போய் கூப்பிட்டா நம்ம என்ன செய்வாங்க? நம்மளை கூப்பிட்டுவதுக்கு ஒரு ஆளை கிடைக்கலையா, சின்ன பையனை அனுப்பணுமா? இந்த ஈகோ பிரச்சனைலாம் இருக்குது. இயல்பு, அது வருவது இயல்பு. என்ன நடக்குதுன்னா, தஃப்சீரே ராஜியிலே சூரத்து நூர் 58வது வசனத்திலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அந்த சிறுவர் போறார், கதவை திறக்கிறார். உமர் ரலியல்லாஹு நல்லா தூங்கிட்டு இருக்கான், கைலூலா தூக்கம். போய் சலான் சொல்றார், எந்திரிக்கலை. பக்கத்தில் போறார், கூப்பிடுறார், எந்திரிக்கலை, அசையலை. வெளியே வந்துடுறார் வீட்டை விட்டு. திரும்ப போகிறார், ரசூலை கூப்பிட்டு போகணும். உள்ளே போகிறார், சவுண்டு கொடுக்குறார், எந்திரிக்கலை. என்ன செஞ்சா தெரியுங்களா? இப்போ நம்ம வீடுகளில் படுத்திருக்கும் போது நம்ம மனைவி நம்ம எழுப்ப பார்ப்பாங்க, முடியலண்டா அந்த பேரப்பிள்ளையில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நேராக மேலே படுத்துக்கிறோம், அல்லது பீஸா போயிடும். இல்லைங்குதுங்களா? நேராக மனைவியோ பிள்ளையோ எழுப்புனா கோபம் வரும். இந்த பேரப்பிள்ளை வந்தாலும் ஒன்றும் கோபம் வராது. அல்ல அப்படி ஒரு அமைப்பை நம்ம தாத்தாமார்களுக்கு நான் தாத்தா ஆகிட்டேன், தாத்தாமார்களுக்கு கொடுத்துருக்காங்களா. அது இயற்கையாக வரக்கூடிய ஒரு அன்பு. இந்த சிறுவர் என்ன செய்கிறார்? அதை போன்று உமர் ரலியல்லாஹு மேலே போய் தோள்பட்டையை பிடிச்சி உசுப்புறாரு, அசைக்கிறார். அப்பொழுதும் உமர் ரலியல்லாஹு விழிக்கவில்லை. நேரம் வந்துட்டார் வெளியே. வெளியே அவர் சின்ன பிள்ளை செஞ்ச காரியத்தை பாருங்க. கையேந்தி துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஐகில்ஹு லீ, யா அல்லாஹ், உன் தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வர சொல்லிவிட்டார்கள், நான் எழுப்புறேன், இதுக்கு மேல் உமரை நெருங்க முடியாது.
இதுக்கு மேல் நெருங்க முடியாது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஐக்கில்ஹு லி, எனக்காக அவரை கொஞ்சம் எழுப்பி விடு. அல்லாஹ்ட்ட துவா கேட்குற சின்ன பிள்ளை போய் கேட்டுட்டு பக்கத்துல இருந்து உமரே எந்திரிங்கிறார். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. வாரி சுருட்டி எந்திரிக்கும். மேல் டெஸ் இல்லை, கீழ் ஆடை உடுத்தி இருக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவசரத்தில் பதறி எந்திரிக்கும் போது ஆடை விலகுகிறது. ஒரு ஓடி வந்துட்டான் சின்ன பையன், வேகமாக வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு கோவப்படணுங்க, எவ்வளவு கோவக்கார ஆளு. ஒன்றுமே கோவப்படலை. நேர வருகிறார்கள். வந்த உடனே அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தெரிந்ததை போல கேட்டாங்க. மா ராக்க யா உமர், உமரே என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. மா ராக்க உமர், உமரே என்ன நடந்தது? அந்த சிறுவர் வரலை. கொஞ்சம் உமரெல்லாம் வந்ததுக்கு அவர் வர்றார் சிறுவர். உமர் ரலியல்லாஹுவுக்கு ஆச்சரியம். அந்த பையன் முன்னாலே வந்து சொல்லியிருப்பானோ இல்லை. பிறகு எப்படி ரசூலுல்லாஹுவுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமரே நீங்கள் வருவதற்கு சற்று முன்னால் ஜிப்ரீல் வந்தார்கள். வந்து ஒரு ஆயத்தை இறக்கி தந்திருக்கிறார்கள். சூரத்து நூரில் வரக்கூடிய 58வது வசனத்தை, யா ஐயுஹல்லதீன ஆமனு லயஸ்தாதினுக்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே போய் அந்நியர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் போய் எழுப்புறதா இருந்தால் ஃபஜ்ருக்கு முன்னால் யாரும் அப்படி போகக்கூடாது. இஷாவுக்கு பிறகு அப்படி போகக்கூடாது, தடை. உமர் அலியில் என்ன நினச்சிட்டு வர்றாங்க? யா அல்லாஹ், ஃபஜ்ருக்கு முன்னால் அப்படி செல்வதை தடை செய்திருக்கிறாய், இஷாவுக்கு பிறகு அப்படி செல்வதை தடை செய்திருக்கிற, சிறுவர் கூட வரக்கூடாது. இனிமே இந்த லுகா கைலுலா தூங்குறோம் லொஹருக்கு முன்னால், அப்பயும் ஒரு தடையை கொண்டு வா. அப்படி தடை இல்லாதனால இந்த பையன் வந்துட்டான், இந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. நினைத்து கொண்டு போவதற்கு முன்னால், இவர்கள் போவதற்கு முன்னால் ஜிப்ரீல் வந்து விட்டார்கள், தடையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நேரமும் வீட்டில் இருப்பவர்கள் ஓய்வுக்காக தங்களுடைய ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு கொஞ்சம் ஓய்வாக இருப்பார்கள். சட்டென உள்ளே போகக்கூடாது. உமர் ரலியல்லாஹு ஆசை நிறைவேறிடுச்சு. அதே நேரத்தில் இந்த நிலைமையில் உமரை தன்னுடைய தந்திரத்தால் துஆவால் கூட்டிட்டு வந்தார சிறிய பையன். ரசூல் அவரை தேட எங்கே இருந்தாலும் உமரையே கூட்டிட்டு வந்தான். கூப்பிட்டு அவரின் பெயரை கேட்டு தஅர்ரஃப இஸ்மஹு வ மதஹஹு, அந்த சிறுவரை கண்டிக்கலை, சிறுவருக்காக ரசூலை துஆ செய்கிறாங்க. இங்கே இரண்டு தரப்பையும் கவனிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இப்படி சொல்கிறார்கள், எதிரிகளின் போர்க்களத்திலே எதிரிகளின் வாளுக்கு நாங்கள் பயப்படுவதை விட, போர்க்களத்திலே எதிரிகளின் வாளுக்கு நாங்கள் பயப்படுவதை விட உமரின் கரங்களில் இருக்கக்கூடிய சவுக்குக்கு நாங்கள் பயப்படுவோம். அவ்வளோ பெரிய ஆளை போய் இழுத்துட்டு வந்தான்ல சின்ன பையன். ஒன்று. இரண்டாவது, அந்த சூழ்நிலையில் கூப்பிட்டது அல்லாஹுவின் தூதர், வேறு யாரும் கூப்பிடல. வந்தது சிறியவர், விவரம் இல்லாதவர். அந்த பையன் தனக்கு கொடுக்க வேட்ட வேலையை கரெக்டாக செஞ்சிட்டான். அவன் மீதும் கோபப்படவில்லை உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு பொறுமையை கடைபிடித்த காரணத்தினால் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது பெருமானார் சமூகத்தில் சொல்வதற்கு முன்னால் ஆயத்தாக இறங்கிவிட்டது. இன்னும் சொல்லவே இல்லை, கோரிக்கை வைக்கவே இல்லை, நினைத்தார்கள், ஆயத்தை எல்லாம் இறக்கி விட்டார். இது உமர் ரலியல்லாஹுவுக்கு கிடைத்த பொறுமைக்கு கிடைத்த வெகுமதி. அதனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளில் வஹீக்கு முந்தியும் வஹீக்கு பிந்தியும், மக்காவுடைய வாழ்க்கையிலையும் மதீனாவுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பட்டிமன்றம் வச்சோம் சொன்னால், பெருமானாருடைய வாழ்க்கையில் மிதம் மிஞ்சியது அன்பா அலிமஸ்தான் கேட்கணும். அதுக்கு அடுத்து ஆப்போசிட் வார்த்தை, அன்பாலா அடக்குமுறையாலா?
என்றால் அன்பால் என்ற அணிதான் உலகத்தில் எங்கேயும் வெற்றி பெறும். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமே, அடக்குமுறை என்ற அணி எங்கேயும் வெற்றி பெறாது. அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பால் இந்த சமுதாயத்தை கட்டி போட்ட பெருமை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் கூறி நிறைவுக்கு வருகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு முந்தி, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றதுக்கு முந்தி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. போய்விட்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்த சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அபிசீனியாவில், ஹபசாவில் நீங்கள் கண்ட காட்சிகளில் ஏதாவது ஆச்சரியமான காட்சி இருக்கான்னு கேட்டாங்க. உங்களை ஆச்சரியப்படுத்த காட்சி ஏதாவது இருக்கா? எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஒரே ஒரு வாலிபர் எழுந்திருத்தார். அல்லாஹுவின் தூதரே, ஒரு காட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. என்ன காட்சி? நானும் தோழர்களும் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தோம். ஒரு வயதான மூதாட்டி தன் தலையிலே மண்பானை, தண்ணீர்பானை, மண்பானையை வைத்துக்கொண்டு நடந்து செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அபிசீன இளைஞர்கள் சில பேர் பின்னால் சென்று அந்த மூதாட்டிக்கு தெரியாமல் தலையில் வைத்திருந்த தண்ணீர் பானையை தட்டி விடுகிறார்கள். கீழே பானை விழுந்து உடைந்து விடுகிறது. அதை பிடிக்கின்ற அந்த முயற்சியிலே தடுமாறி அந்த வயோதிக பெண்ணும் கீழே விழுந்துடுறாங்க. முழங்காலில் அடிபட்டு விடுகிறது. இந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். சரி, அந்த வயதான மூதாட்டி எழுந்து, அவர்கள் இளைஞர்கள், இந்த அம்மா வயசான அம்மா, எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், فَسَوْفَ تَعْلَمُ كَيْفَ يَكُونُ أَمْرِي أَمْرُكَ إِنْدَهُ غَدًا. ஒரே வார்த்தை தான். இந்த பாரு, நான் பேசாமல் போயிட்டு இருந்தேன், தண்ணியும் போச்சு, கீழே விழுந்துட்டேன், காயமடைஞ்சிருச்சு. என்னால் பதிலுக்கு உங்களை பழி வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இளைஞர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சயகூன அம்ரி வ அம்ருக இன்தஹு கதன். நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளையிலே நான் அல்லாஹ்விடத்தில் இதற்கு நான் பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறேன். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன நியாயம் எனக்கு இந்த உலகத்தில் வேணாம், மறுமையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயதான பெண்மணி சொன்னதை எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மறுமையின் மீது அந்த பெண்ணுக்கு அவ்வளவு நம்பிக்கை, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்ற அந்த வயோதிக பெண்ணுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு சொன்னபோது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொதக்கத் சொதக்கத், அந்த பெண் உண்மையை சொல்லிவிட்டாள். காரணம், அந்த அம்மாவால் தன்னுடைய எதிர்ப்பை காட்ட முடியாது. அந்த இடத்துல ஒரு ஆணாக இருந்தாலும் கூட காட்ட முடியாது. அவர்கள் இளைஞர்கள். நான் என்ன செய்வேன், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அதனால் ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே பயப்படணும். என்னன்னு கேட்டால், இப்போ நான் ஒருவருக்கு அநீதம் செய்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு நான் ஒரு அநியாயம் செய்கிறேன். இப்போ அந்த அநியாயத்தை அவர் நேரடியாக கேட்டுட்டா பிரச்சனை இல்லை. என்னங்க அஜித்து அப்படி நடக்குது, நீங்கள் இப்படி நடக்கிறீங்களே, அப்படி ஜாயமா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இல்லை. மனசு கஷ்டமாக இருக்கும். நமக்கு கீழே ஒருத்தர் நம்மளை கேட்டுட்டாரே என்ற மனக்கவலை இருக்கும். ஆனால் அது நல்லது. ஏன்னா சில பேர் இருக்காங்க, நம்ம கீழே உள்ள சத்தம் போடுவோம், சரி யோசித்து பார்த்தா அவர் தரப்பு நியாயமாக இருக்கும், நம்மகிட்ட கொஞ்சம் குறை இருக்கும், ஆனால் அமைதியாக போவார். அதுதான் டேஞ்சர், அதுதான் டேஞ்சர். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அம்மா அமைதியாக போச்சா இல்லையா? என்ன சொல்லுது? கைஃப தஅலமு, உங்களுக்கு தெரியும், கைஃப யகூனு அம்ரி வ அம்ருக இன்தல்லாஹ், இந்த காரியத்துக்கு நான் அல்லாஹ்ட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னா. இப்போ இங்கே அவர் பேசிட்டாரு, மறுப்பு சொல்லிட்டாரு, இந்த உலகத்தோடு அந்த கஷ்டம் போயிடும். ஸ்டாக் வச்சுட்டா நாளைக்கு மறுமையில் போய் அல்லாஹ்ட்ட என்ன பிடிக்க முடியும்?
அங்கே ஒரே ஒரு நியாயம், ஷஃபாஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து தான். அதை விட்டால் நமக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வஹி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு 23 ஆண்டுகள், மக்காவில் 13 ஆண்டுகள், மதினாவில் 10 ஆண்டுகள் இந்த சமுதாயத்தை காணும் உள்ளங்களை எல்லாம் அவர்கள் கட்டி போட்டார்கள் என்றால் அவர்களுடைய அன்பால், ஹுஸ்னுல் ஹுல்க், நல் குணத்தால் கட்டி போட்டார்கள். அது இன்றைக்கும் தொடர்கிறது. கியாமத்து நாள் வரை அந்த அன்பு நீடித்து இருக்கும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இங்கே பேசுகின்ற நம்மவர்களுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை நாம் ஆதரவு வச்சவனாக, யா அல்லாஹ், இதன் மூலமாக உன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ்வை பேசுகின்ற, கேட்கின்ற வாய்ப்பை கொடுத்து அதை நிறைவேற்றிய இந்த ஒரு நல்ல காரியத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தல்வாயாக என்று துஆ செய்து வாய்ப்பு தந்த ஜாமியா பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்களுக்கும் இமாம்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.